டே 4 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் வெயிட். கரண்ட் வெயிட் 65.55 இருக்குது. எனக்கு வெளியே சாப்பிட்டுமே வெயிட் லாஸ் ஆகிருக்கு. நீங்கள் மார்னிங் எழுந்ததும் இது மாதிரி வந்து வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம மோட்டிவேஷனாக இருப்பீங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 5 பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் இது மாதிரி நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோட்டீனுக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. பாதாம் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் 4 இட்லி அப்புறம் வந்து பூண்டு சட்னி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இட்லி எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தான் வந்து இருக்கும். அதனால் நான் 4 இட்லி எடுத்துருக்கேன். பெரிய இட்லி அப்படின்னா நீங்கள் வந்து 2 இட்லி 3 இட்லி வந்து எடுத்துக்கோங்க. 4 இட்லி வந்து பெரிய இட்லி சாப்பிட வேணாம். அது கார்ப் வந்து ஓவர்லோட் ஆகிடும். அப்புறம் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் நான் ப்ரோட்டீன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் இல்லாதால் நான் தட்டைப்பயிறு வந்து எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ஃபார்மில் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. எக் இருந்தால் நீங்கள் எக்கையும் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் எடுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மசில் லூஸ் ஆகாமல் டைஜஷன் ஆகிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்புறம் நான் வந்து டின்னருக்கு வந்து நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு வெண்டைக்காய்லாம் நிறையா போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப பாடிக்கு வந்து ரொம்ப கூலிங். இது வந்து நீங்கள் உங்களோட ரிச்சுவலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து லாகின் பண்ணி சீரியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். டே 5ல் பார்க்குறேன். டாட்டா, பை பை.